பேசுகிறதுக்கு பல பாயிண்ட் இருக்குது, அதையெல்லாம் விட்டானுங்க. எதெல்லாம் வந்து கிரிஞ்சாக இருக்கோ அதை எடுத்து பேசுவானுங்க. நல்லா கேளுங்க, ஆதவ அர்ஜுனாவை பற்றி ஒரு பாயிண்டாவது யாரும் பேசினா நான் நல்லா யோசிச்சு பாரு. ஆதவ அர்ஜுனாவை புட்டு கிழிச்சு வச்சுக்கிறா அப்புறம் மொத்த பேரையும். தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கார், சரியா? தளபதி விஜய் அவர்களோட நண்பர்களாக வந்து த்ரிஷா இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கட்சியில் இருக்காங்க, ஆனந்த் இருக்காரு, ஈசிஆர் சரவணன் இருக்கா, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் விமர்சிக்கிறீங்க, நான் எதுவுமே சொல்லலை. இவங்களாம் கட்சி ரீதியாக இருக்காங்க, நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுகிற விமர்சி தப்பே கிடையாது. சங்கீதாவை நீங்கள் எப்படி பேசலாம்? முதல்ல ஒரே விஷயம் நான் கேட்பேன். நான் தளபதி விஜய் அவர்களை விட்டு சங்கீதா ஓடி போயிட்டாங்க, அவங்க ஓடி போனாங்க, ஓடி போகல, உனக்கு என்ன கவலை? இப்போ அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று உன் வீட்டு பொம்பளைங்களை நீ கூட்டிகிட்டு வர போறியா? இப்படி ஒரு கேள்வியை இதே மாதிரி தளபதி ரசிகனோ தொண்டனோ எவனோ ஒருத்தவங்க எதிர்த்து வச்சு கேட்டானாக்கா நாளைக்கு என்ன ஆகுனா, இது வார்த்தை மோதல் வேற மாதிரி ஒரு மோதலில் போய் முடிஞ்சிடும். புரியுதா இல்லையா? அரசியல் நாகரிகம் அப்படின்றது தலைவருக்கே தெரியல, அப்புறம் எப்படி கீழே இருக்கவங்களுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நீட்டுக்கு பொய் சொல்லி தான் இவங்க உள்ளே வந்தாங்கன்னு நமக்கு தெரியும்ல. அதாவது நீட் ரகசியம் எங்ககிட்ட ஒன்று இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, நாங்கள் வந்து இந்த நீட் விலக்கு வாங்கி கொடுத்துறோன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கி அப்படி சொன்னவங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அதை மறந்து அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிட்டோம். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன விஷயத்தை தளபதி அவர்கள் திருப்பி சொல்கிறது காரணம் மக்கள் இதை மறக்காதீங்க, கண்டவன் அப்படின்னு கேட்டவர் தான் நம்ம முதலமைச்சர். என்ன கேட்குறேன், இப்போ நீ இவ்வளோ கேள்வி கேட்டல, இப்படி ஒரு கேள்வி வருது, இப்படி ஒரு கேள்வி டிவிக்கு நோக்கி வருதுன்ட்டு, இதில் ஒரே ஒரு கேள்வியாவது மக்களோட முன்னேற்றத்துக்கு நோக்கி ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இதில் ஒரு கேள்வி கூட மக்களுக்கு பயனடைறது கிடையாது. இதில் வந்து டிவிக்கேன்றது ட்விட்டர் வார்த்தை கழகமாக இருந்தால் இப்போ உனக்கு என்ன? மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும், அதை நீ பண்ண வேண்டியது. அப்போ உங்களுக்கு தண்டங்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிடலாமா உங்களுக்கு? ஸோ இந்த கெட் அவுட் அப்படின்றது வந்து டிவிக்கு யாரை மீன் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க? அந்த பதாகையை முதல்ல ஒழுங்காக படிச்சிங்கன்னா இந்த கேள்வியை யாருமே கேட்க மாட்டீங்க. தளபதி அவர்கள் வந்து கெட் அவுட் அப்படின்னு வச்சுட்டு அங்கே கையெழுத்து போகிறாரு. கெட் அவுட்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்று கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லு, இல்லை கெட் அவுட் மோடின்னு சொல்லு, இல்லை கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் சொல்லு. என்ன கெட் அவுட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த பதாகையை ஒழுங்காக படிங்க. இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேஷ்டாக் கெட் அவுட் போட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணமோ அவன் வெளியில் போகணும்னு சொல்கிறாரு. ஒழுங்காக படிங்க, இல்லை ஃபோட்டோ வேணால் நான் ஷேர் பண்ணுறேன், அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேளுங்க. தற்கொலைத்தனமாக எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கெட் அவுட்னு போடுறாருன்னா இப்போ ஒரு பிரச்சனை, பாலியல் குற்றச்சாட்டு, அதுக்கு யார் காரணம்? டிஎம்கே வெளியில் போ. மும்மொழி கொள்கை, அதுக்கு யார் காரணம்? பிஜேபி வெளியில் போ. ஸோ இதுதான் சொல்கிறார் அவர். இந்த மாதிரி ஒரு 4 பிரச்சனைகள் அந்த பதாகையில் எழுதி ஹேஷ்டாக் போட்டு கெட் அவுட்னு போடுறது, நீயே படித்து நீயே மூஞ்சில் காரி துப்பிக்கூடான்றது அங்கே போடுறாங்க. இதை ஒரு பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்காதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கெட் அவுட்ன்றவன் என்னன்னா, அந்த தப்பு பண்ணுற எல்லாருமே கெட் அவுட்ன்றாங்க, அதெல்லாம் வெளில போன்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கெட் அவுட் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் சைன் போட மாட்டேன் அப்படின்னு இப்படி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இல்லை சைன் போடுங்க அப்படின்னு கேட்டதாக விஜய் டக்கு திரும்பினாவும் வந்து சொல்கிறாங்க. ஏன் பிரசாந்த் கிஷோர் சைன் போடல? முதல்ல காணொலியை ஒழுங்காக பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி தற்குறித்தனமாக வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. அதாவது ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போடலை, அவர் போடுறதுக்கு முன்னாடி விஜய் திரும்பிட்டார், ஆதவ் கெஞ்சினார், காலில் வந்து கதறினார் ஆனந்த் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. லைனாக சைன் பண்ணிட்டே வராரு. முதல்ல தளபதி விஜய் அவர் போடுறாரு, அடுத்து பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் போடுறாரு, ஆதவர் அந்த பொதுச் செயலர் வந்து பெண்ணை பிரசாந்த் கிஷோர் கொடுக்குறாரு, போடுங்கன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா, ஒரு கான்ட்ராக்ட் லேபருக்கும் ஒரு பர்மனன்ட் லேபருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உன் கட்சிக்கு 1 வருஷம் வேலை செய்ய மட்டும் தான் வந்திருக்கேன், இந்த பதாகையில் நான் ஏன் கையெழுத்து போடணும்? உங்க கட்சிக்காக கஷ்டப்படுறாங்கல்ல இந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க தான் இதில் உண்மையாகவே கையெழுத்து போடணும். அவர் கையெழுத்து போடுற யூஸ் இல்லை, இது தெரிஞ்சிருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பேசுறதுக்கு பல பாயிண்ட் இருக்கு, அதையெல்லாம் விட்டானுங்க. எதெல்லாம் வந்து கிரிஞ்சா இருக்கோ அதை எடுத்து பேசுவானுங்க. நல்லா கேளுங்க, ஆதவ அர்ஜுனாவை பற்றி ஒரு பாயிண்டாவது யாரும் பேசினா நான் நல்லா யோசிச்சு பாரு. ஆதவ அர்ஜுனாவை புட்டு கிழிச்சு வச்சுக்கிறா அப்புறம் மொத்த பேரையும். அது பின்னாடி வர நீ அடுத்த கேள்விகள். இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டவன்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இது எப்பயோ போன டாபிக் தான், பட் அந்த கண்டவன்லாம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர் டேர்ம். ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், புதுசாக ஒருத்தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? நல்லா கேளுங்க, ஒரு விஷயம் தான், அந்த அரசியல் நாகரிகம் அப்படின்றது திமுகவில் இருக்க ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன் சொல்லு, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கட்சிக்கு நாகரிகம் என்ன தெரியுமா? யோசிச்சு பாரு. அதாவது வந்து ஒரு பெண்ணை ஈவா பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இவங்களெல்லாம் திருப்பி கட்சியில் பொறுப்பு கொடுத்து உள்ளே உட்கார வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு தேவை பணம். புரியுதா இல்லையா? அந்த பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணு, எத்தனை காலேஜ் சேவர் வேணா எகிரி குதி அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வந்து கண்டவன்லாம் அப்படின்னு சொல்கிறார்ல, ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையா இதை? யோசிச்சு பாருங்க. நீங்கள் யார் வேணா வரலாம், இங்கே யார் வேணா ஆடலாம், ஜனநாயகப்படி அதுதானே முறை. நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், புரியுதா இல்லையா? எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படி ஒருத்தர் வராருன்னு போது அவரை வரவேற்காததும் உன்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீ என்ன அங்கே ஸ்டாண்ட் எடுக்கிற அப்படின்றத பொறுத்து தான் மக்கள் உன் மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதை வைப்பாங்கன்றது தெரியும். நீ சொல்கிறல கண்டவன்லாம் அவன் பேசுகிறல்ல, அப்புறம் நீ எப்படி அப்பா
அப்பாவா இருப்ப, யோசிச்சு பாரு நீ. ஒரு அப்பா இந்த மாதிரி பேசுவாரா, யோசிச்சு பாரு நீ. ஒரு டேடி இப்படி பண்ணுவாரா, அப்ப நீ டேடியா, யோசிச்சு பாரு நீ முதல்ல. அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா கம்ப்ளீட்டா வரவன் போறவன்லாம் கண்டவன்லாம் அப்படின்னு இவர் மட்டும் பேசல. இவர் கீழே இருக்காங்கல்ல இந்த வானவில் நண்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்சனல் அட்டாக் பண்றது. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், நான் இது ஒரு வார்னிங்காகவே நான் இதை கொடுக்குறேன். நான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இருக்காரு சரியா. தளபதி விஜய் அவர்களோட நண்பர்களாக வந்து த்ரிஷா இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, இவங்க அதுக்கப்புறம் கட்சியில் இருக்காங்க, ஆனந்த் இருக்காரு, ஈசிஆர் சரவணன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க விமர்சிக்கிறீங்க, நான் எதுவுமே சொல்லலை. இவங்களாம் கட்சி ரீதியாக இருக்காங்க, நீ அரசியல் ரீதியாக பேசுகிற விமர்சி, தப்பே கிடையாது. சங்கீதாவை நீங்கள் எப்படி பேசலாம்? முதல்ல ஒரே விஷயம் நான் கேட்பேன். நான் தளபதி விஜய் அவர்களை விட்டு சங்கீதா ஓடி போயிட்டாங்க, அவங்க ஓடி போனாங்க, ஓடி போகல, உனக்கு என்ன கவலை? இப்போ அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று உன் வீட்டு பொம்பளைங்களை நீ கூட்டிகிட்டு வர போறியா? இப்படி ஒரு கேள்வியை இதே மாதிரி தளபதி ரசிகனோ தொண்டனோ எவனோ ஒருத்தவங்க எதிர்த்து வச்சு கேட்டானாக்கா நாளைக்கு என்ன ஆகும்னா இது வார்த்தை மோதல் வேற மாதிரி ஒரு மோதலில் போய் முடிஞ்சிடும். புரியுதா இல்லையா? அரசியல் நாகரிகம் அப்படின்றது தலைவருக்கே தெரியல, அப்புறம் எப்படி கீழே இருக்கவங்களுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரொம்ப தவறான ஒரு விஷயம் சொல்கிறது, புரியுதா இல்லையா? சங்கீதா விட்டு போயிட்டாரு, அவர் விட்டு போயிட்டாரு, நீ மற்றவங்க எல்லாரையும் சொல்லிக்கோ, தப்பே கிடையாது. சங்கீதா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேட்கறது அது பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி. நீங்க நான் கீழே கெட் அவுட் போட்டீங்க, வெரி ஹேஷ்டாக் கெட் அவுட். அதுனா கெட் அவுட் த்ரிஷாவா, கெட் அவுட் கீர்த்தி சுரேஷா, இல்ல கெட் அவுட் சங்கீதாவா? ஆல்ரெடி கெட் அவுட்டுங்க, அது ஒரு பேர் நீங்க சொன்னது. ஆல்ரெடி கெட் அவுட் பண்ணிட்டாருங்க. ஆல்ரெடியா? நீ பர்சனலாக அட்டாக் பண்ணால் பயங்கரமான பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா எடுத்து பாரு, டிவிக்கோட ஐடிவிங்க மாதிரி எதுவுமே கிடையாது, அவ்வளோ வேகமாக இருக்காங்க. நீ எடுத்து ஒரு ஸ்கூல்னு ஒன்று போடுற உடனே அந்த ஸ்கூல் வந்து ஓசூரில் ஒரு ஸ்கூல் இலவச பள்ளிக்கூடம் நடத்துறதை எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஐடிவிங் எங்கேயுமே கிடையாது. விளையாடும் போது பார்த்து விளையாடணும், புரியுதா இல்லையா? இல்லை கை காலெல்லாம் தேய்ச்சிக்கும் தம்பி, பார்த்து பேசுறீங்க சங்கீதான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன், இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ்னு சொல்கிறேன்ல, நல்லா கேட்டுக்கோ. கிருத்திகா உதயநிதியை பற்றி ஒரு வார்த்தை எவனா தப்பாக பேசியிருப்பானா யோசிச்சு பாருங்க. உதயநிதியை பேசியிருப்பாங்க, களத்துக்கு வந்த இன்மதியை பேசியிருப்பாங்க, ஆய்க்கலை விட்டாங்கன்ட்டு. கிருத்திகா உதயநிதியை பற்றி யாரா பேசியிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க. பேசாததுக்கு காரணம் டீசன்ட் பாலிடிக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க இப்போ ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, காதலிக்கே நேரம் இல்லை, குப்பையில் போடுற படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் கேவலமாக இருந்தது கூட படத்தை தான் கலாச்சோம் நம்ம, நல்லா இல்லை இந்த படம் கேவலமாக இருக்கு, அப்போ கூட பர்சனல் அட்டாக் பண்ணல நம்ம. இந்த ஒரு நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. முதல்வர் அந்த கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்சாதான் தொண்டர்களுக்கு தெரியும் நான் சொல்லுவேன். அவரே வந்து கண்டவன் வரவன் போறவன்லாம் பேசினா இவரு கீழே இருக்க இந்த ஆட்சி எப்படி நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் இவனுங்க மட்டும் எப்படி ஒழுங்கா பேசுவாங்க? இவ்வளோ நாளாக வந்து விஜய் டைரக்டாக பேச மாட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து எப்படி கண்டவெல்லாம் அப்படின்னு அந்த ஒரு டைலாக் சொன்னாரா, அது அப்படியே வந்து விஜய் சார் வந்து சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இதில் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து அதாவது ஒரே விஷயம் தான், நீட்டுக்கு பொய் சொல்லி தான் இவங்க உள்ளே வந்தாங்கன்னு நமக்கு தெரியும்ல. அதாவது நீட் ரகசியம் எங்ககிட்ட ஒன்று இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, நாங்கள் வந்து இந்த நீட் விலக்கு வாங்கி கொடுத்துறோன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கி அப்படி சொன்னவங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அதை மறந்து அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிட்டோம். ஆனால் அதை நம்ம ஞாபகப்படுத்தினது யார்? இன்றைக்கி தூக்கத்தில் எழுப்பி கூட திமுகவின் ஊழலை பட்டியலிடுக அப்படின்னாக்கா என்ன சொல்லுவான்? முதல்ல நீட் விவகாரத்தை சொல்லுவான், பரந்தூர் விமான நிலையம் சொல்லுவான். பரந்தூரில் 5000 ஏக்கர் வந்து விமான நிலையத்துக்கு ஒதுக்கிட்டு சுற்று வட்டத்தில் இருக்க 2000 ஏக்கர் வந்து திமுக காரனே வாங்கி போட்டு வச்சிருக்கான், சந்தை மதிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல ஊழல்கள் அப்படியே கணக்கு போட்டே போடலாம். அந்த மாதிரி வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன விஷயத்தை தளபதி அவர்கள் திருப்பி சொல்றது காரணம் மக்கள் இதை மறக்காதீங்க, கண்டவன் அப்படின்னு கேட்டவர் தான் நம்ம முதலமைச்சர். அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசினது தான் முதலமைச்சர், நம்ம சுட்டி கட்டுறாரு, வேற ஒன்றும் இல்லை. டிவிக்கு ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அது அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கேட்டிருந்தாரு. பட் இப்போ பலர் என்ன சொல்றாங்க, அப்போ புசி ஆனந்த் யாரு, ஆதவ அர்ஜுனா யாரு, இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்களா, பிரசாந்த் கிஷோர் யாரு, அப்போ இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி என்ன? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு ஒன்று கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும், இல்லை ஒழுங்காக கேள்வியாவது கேட்க தெரியணும். இது எதுவுமே கிடையாமல் தற்கொலைத்தனமாக பேசணும். அதாவது நல்லா கேட்டுக்கோ, டிவிக்கு கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அவங்க மேலே வச்ச விமர்சனம் என்னன்னாக்கா, என்னங்க ஒரு அரசியல் அனுபவமே இல்லாத எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்களே எல்லாருமேன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது காணொலிகள் எடுத்து பாருங்கள் நீங்கள், சரியா? அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. என் கட்சியில் இருக்கவங்களாம் சின்ன சின்ன பசங்க, இவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இப்போ புசி ஆனந்த் யார்? இவர் புசி ஆனந்த் எத்தனை வருஷமாக இருக்காரு தெரியுமா? ஈசிஆர் சரவணன் எத்தனை வருஷமாக இருக்காரு தெரியுமா? இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், இவங்களை குறிப்பிட்டு யாரும் சொல்லலை. இன்னைக்கு தமிழகத்தில் அதிக இளைஞர்களை கொண்ட ஒரே கட்சி எதுனாக்கா தமிழக வெற்றி கழகம். இது வந்து உண்மை, இது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது, இதுதான் உண்மை. 2026 உங்களுக்கு சொல்லும் இதுக்கான விடை எல்லாத்தையுமே. இந்த ஒரு கேள்வியை தான் இவங்க அப்படியே மாற்றி விட்டாங்க ஃபுல்லாகவே. கேள்வியும் கேட்க தெரியாது, நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலும் வேற ஒன்று சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது என்ன டிவிகேவை நோக்கி அப்படின்னாக்கா, டிவிகே கட்சியில் இருக்கவங்க பூராவே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அவங்களுக்கு பெரிய அனுபவம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது அப்படிங்கிறது, அதுதான் விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு சொன்னதான் சொல்கிறார், இளைஞர்கள் இருந்தால் என்ன, அவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தா என்ன தப்பு, இதைத்தான் அவர் கேட்டார். தப்பே கிடையாது இதில். இப்போ என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இதில் ஆனிவர்சரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம புசி ஆனந்த் தான் வந்து லீட் பண்ணிட்டு இதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் இப்போ ஆதவ அர்ஜுனா தான் லீட் பண்ணி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறத வந்து வீடியோவாக நம்ம பார்த்தோம். மேபி ஆதவ அர்ஜுனா
டிவிகே பார்ட்டி உள்ள வந்தோடனே புஷி ஆனந்தோட அந்த ஒரு மவுஸ் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி வெளியில வந்து பல கேள்விகள். நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கான பதிலை வந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே சொல்லிட்டாரு. அதாவது எனக்கும் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனைன்னு பொருளையை கலைப்பிட்டுருக்கோம், நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம், நாங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்கோம்டா அப்படின்னும் போது இது ஒரு சிலர் பண்ணக்கூடிய சதி தான், வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா அதாவது ஒரே விஷயம் தான், பணம் மட்டும் எனக்கு கொடுத்துக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற கட்சிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சரியா? பதவிக்காக போராடுற எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் சச்சரவுகள் வந்து இவங்களே ஒன்று கிளப்பி விட்டே இருப்பாங்க. இதனால ட்ரிகராகி 2 பேர் அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுற வேலை அப்படிலாம் கிடையாது. நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை வரவேற்கக்கூடியதான். சொல்கிறது புரியுதா இல்லையா? இது ஆதவ் அர்ஜுனா தான் சொல்லணும், இதை வந்து திரு ஆனந்த் அவர்கள் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஈக்குவலாக எடுத்து ஷேர் பண்ணி பண்ணுறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டை மாமா பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான், அந்த வீடியோவில் அவன் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது 13 நிமிஷம் தான், ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசுனது 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்கேஸ் இதே நிலைமை நீடிச்சுதுன்னா தளபதி அவர்கள் கீழே போயிடுவார், ஆதவ் அர்ஜுனா மேலே போயிடுவான். அப்போ ரசிகர்கள் எங்கே போயிடுவான்? பணம் இருக்க இடத்துக்கு போயிடுவான். அது உண்மையிலே சொல்கிறேன், பணத்துக்கு எதிர்பார்த்து திரள் நிதி வாங்குற உங்களை மாதிரி திருட்டு நாய்ங்க தான் அந்த மாதிரி இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு இப்போ கட்சி தாவிட்டு இருக்காங்க. யார் கட்சி தாவிட்டு இருக்காங்க? ஒரு நாளைக்கு 2 செய்தி வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி. காளியம்மாளிங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க, இது முக்கிய நிர்வாகிகள்லாம் அங்கே போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா திமுக 25 கோடி செலவு பண்ணி எல்லாரையும் விலைக்கு வாங்குது அப்படின்றாங்க. அப்போ பணத்துக்காக ஓடுற ஆட்கள் யாரு? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான். இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க நீங்கள். அதாவது எதையாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை வர வைக்கணும், அது மட்டும் தான் இவங்களோட ஐடியா, வேற ஒன்றுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ட்விட்டர் வெற்றி கழகமாக மாற்றிக்கோங்க, வெறும் ட்விட்டரில் ட்வீட் போட தான் நீங்கள் லாய்க்குன்றாங்க. அதை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து டிஎம்கே வந்து தண்டங்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இது வந்து அந்தாட்சரியாக நான் எதுக்கு போன விளையாடிட்டு இருக்கிறது, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கனாக்கா ஹேஷ்டேக் போட்டு விளையாடு. தளபதி சொன்ன மாதிரி தான் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுங்கிறாங்க. புரிதா இல்லை சொல்கிறது? டிக்கில் ஒன்று விளையாடுற மாதிரி. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர் நான் என்ன கேட்குறேன், இப்போ நீ இவ்வளோ கேள்வி கேட்டல, இப்படி ஒரு கேள்வி வருது, இப்படி ஒரு கேள்வி டிவிக்கு நோக்கி வருதுன்ட்டு, இதில் ஒரே ஒரு கேள்வியாவது மக்களோட முன்னேற்றத்துக்கு நோக்கி ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இதில் ஒரு கேள்வி கூட மக்களுக்கு பயனடைறது கிடையாது. இதில் வந்து டிவிக்கேன்ற ட்விட்டர் வாழ்த்து கழகம், ட்விட்டர் வாழ்த்து கழகமாக இருந்தால் இப்போ உனக்கு என்ன? மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும், அதை நீ பண்ண வேண்டியதுனா? அப்போ உங்களுக்கு தண்டங்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிடலாமா? உங்களுக்கு பேசணும்னா பேசிட்டே போகலாம். அதாவது கேட்குற கேள்வி ஆக்கப்பூர்வமாக கேளுங்க, வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல வராங்க, பட் நல்லது பண்ணுறதுக்கு ஒரு சில யுக்திகளை கையாள வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி யுக்திகளை தான் நாங்கள் பிரசாந்த் கிஷோர் எல்லாரையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் தெரியுமா? சரிங்க, நீங்கள் தான் நல்லது பண்ணுறீங்களே, உங்களுக்கு எதுக்குங்க பிரசாந்த் கிஷோர் நீங்கள் கேட்கலாம். சரி, ஓகே, நான் நல்லது பண்ண வரேன், மக்கள் வந்து கஷ்டம்னு சொல்கிறான்ல. இப்போ கஷ்டம்னு சொல்கிறோம், எதுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குறான்? ஓட்டுக்கு பணமும் வாங்கிடுற, பணத்தை வாங்கிட்டு அதே ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிற, அந்த ஆட்சி வரணும்னு ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அதே ஆட்சிக்கு நீ தான் குத்துற ஓட்டு. அப்போ எதுக்கு நீ அவனை சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு சிஸ்டம். நீ ஓட்டுக்கு பணம் வாங்குறதும் தப்பு கிடையாது, அவனுக்கு ஓட்டு போடுறதும் தப்பு கிடையாது, தளபதி பிகே வைக்கிறதும் தப்பு கிடையாது. உனக்கு புரிஞ்சுக்கணும், நல்லா ஒரு தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு சிஸ்டம், இது எல்லாமே நடக்கும், இது இயல்பு. புரியுதா இல்லையா? இந்த இயல்பை மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சில வேலைகள் செய்யணும். இதை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இப்போ இருக்கவன் ஃபுல்லாக அப்படியே வந்து கரப்ஷனில் ஊறி இருக்கான். பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் கரப்ஷன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது. அதை முதல்ல நம்ம ஒழிக்கணுன்றார். அந்த பொலிட்டிக்கல் கரப்ஷனை ஒழிக்கணும்னாக்கா மக்கள் மேலே தப்பு சொல்ல மாட்டேன், ஒரு சில அரசியல்வாதிகளை திருத்தினாலே போதும்னு சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. இவன் 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, இதை மக்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வர்றாங்க? இந்த கேள்விக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதாவது இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், நம்ம நம்புற மாதிரி நம்பணுமா, மக்கள்லாம் நம்பிடணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தளபதி சொன்னது உண்மை. உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இது ஒரு விஷயம் புரிய வேண்டியது என்னன்னா, மக்கள் மேலே பற்றுள்ளவன், மக்கள் மேலே அக்கறை இருக்கவன் வந்து இதுதான் என் கொள்கை, நான் இதுபடி தான் பயணிப்பேன் அப்படின்னு இருப்பான். மக்கள்லாம் தேவையில்லை, என் குடும்பம் தான் முக்கியன்றவன் நாளைக்கு யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுப்பான். புரியுதா இல்லையா? இப்போ நாளைக்கே பிஜேபி வந்து உனக்கு ஒரு 1000 கோடி தரேன், 2000 கோடி தரேன் அப்படின்னாக்கா திருப்பி பிஜேபி கிட்ட போய் கால நக்கிறதுக்கு போவாங்க இவங்க. புரியுதா இல்லையா? இதைத்தான் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாரு. இவங்க 2 பேரும் ஏ டீம் பி டீம் அப்படின்றது இது இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னைக்கு ஒரு நாள் வந்து திமுக அப்படியே ஒதுக்கப்படும். இப்போ 10 வருஷம் பல்லாங்குழி விளையாண்ட மாதிரி ஒரு 20 வருஷம் அப்படி ஒதுக்கணும் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து உதயநிதி இன்பநிதியும் போய் பார்ப்பாங்க, டெல்லிக்கு போய் பார்ப்பாங்க. அன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்கள போய் பார்ப்பாங்க. இது நடக்கும். நீங்க வேணா பாருங்க, எவனை வேணான்னு அடிச்சு விரட்டி ஓட விட்டோமோ அவனே உள்ள வருவான். இதெல்லாம் நடக்குதா இல்லைன்னு பாருங்க.